கடவுளையே இலக்காக கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பயணிப்போம். கழுகை தாக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை எதுவென்று சொன்னால் அது காகம். அப்படித்தான் ஒரு காகம் கழுகினுடைய கழுத்தின் மேலே ஏறிக்கொண்டு தனது அழகையினால் அதை குத்தி கொண்டே இருந்தது. ஆனால் கழுகு அதை சட்டை செய்யவே இல்லை. அழகாக தனது இறக்கைகளை விரித்து எளிதாக வானத்தை நோக்கி உயர பறக்க ஆரம்பித்ததாம். உயரம் கூட கூட காக்காவினால் மூச்சு விட முடியாமல் தவித்தது. இன்னும் கொஞ்சம் உயரம் போன உடனேயே காக்கா மயக்கம் போட்டு கீழே விழுந்தது. கழுகு தனது இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணித்ததாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய திருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பும் இதுதான். புனித பர்த்தலமேயு கடவுளை மட்டுமே இலக்காக வைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்தவர். இன்றைய நாளுடைய நற்செய்தியினுடைய அடிப்படையிலே 4 விதமான சிந்தனைகளை சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, கடவுளை தேடுவதிலே மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். எனவேதான் பிலிப்புவின் வழியாக நத்தனியேலுக்கு இயேசுவை பற்றிய அறிமுகம் கிடைத்தது. என்றால் மெசியா யார், எப்படிப்பட்டவர், எங்கிருந்து வருவார் என்று தொடர் தேடலில் இருந்தவர் தான் நத்தனியேல். எனவேதான் பிலிப்பு மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்வதை விட நத்தனியேலுக்கு அறிமுகம் செய்வது சால சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி முதலாக நத்தனியேலை இயேசுவுக்கும் இயேசுவை நத்தனியேலுக்கும் அறிமுகம் செய்து வைக்கிறார். இரண்டாவதாக, கடவுளுக்கு உகந்ததொரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் நத்தனியேல். ஏனென்றால் இயேசுவிடமே ஒரு பாராட்டை பெறுகிறார். இவர் உண்மையாகவே இஸ்ரவேலர், இவர் கபடற்றவர் என்று சொல்லி ஆண்டவரிடம் பாராட்டை பெறும் அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக மாற்றியவர் புனித பர்த்தலமேயு அல்லது நத்தனியேல். மூன்றாவதாக, இந்த நத்தனியேல் கடவுளை தேடுவதிலே மிகவும் மும்மரமாக இருந்தார், ஆர்வம் மிகுதியாக இருந்தார். எனவே தான் கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். இது அத்திமரம் என்பது ஒரு உருவகம். ஏனென்றால் யூதருடைய கலாச்சாரத்திலே அத்திமரத்தின் கீழே கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். எனவே தான் நத்தனியேல் கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பதிலும் கடவுளை கண்டுகொள்வதிலும் கடவுளை தேடுவதிலுமே தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தவராக இருந்தார். எனவே தான் நான்காவதாக, கடவுளுடைய வெகுமதியாக கடவுளுடைய இறையாட்சியிலே பங்கு கொள்வதற்கு நத்தனியேலும் அழைக்கப்படுகிறார். இதோ மாண்டு மகன் மீது வானதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நீர் பார்ப்பீர் என்று சொல்லி கடவுளுடைய இறையாட்சியிலே பங்கு கொள்வதற்கும் தனது சீரத்துவத்திலே பங்கு கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்து நத்தனியேலை அழைக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வாறு பர்த்தலமேயுவுக்கு நத்தனியேலுக்கு கடவுளை தேடுவதுதான் இலக்காக இருந்ததோ, அந்த இலக்கை நோக்கி எவ்வளவு தடைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் அந்த இலக்கை தேடுவதிலே ஆர்வத்தோடு பயணித்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கும் இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிப்போம். அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதிலே எத்தனை விதமான தடைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அதிலே நமது நேரத்தையும் அல்லது ஆற்றலையும் செலவழிக்காமல் இலக்கை நோக்கி பயணிப்பதிலே நாம் கவனம் செலுத்தும் பொழுது அந்த இலக்கை நீங்களும் நானும் எளிதாக அடைய முடியும். கடவுளை இலக்காக வைத்துக் கொள்வோம். மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய ஆர்வத்தையும் நேரத்தையும் ஆற்றலையும் செலவிடுவதை விட கடவுளை தேடுவதிலே நாம் நேரம் செலவழிப்போம். கடவுளை தேடுவதிலே ஆர்வம் கொள்வோம். கடவுளை கண்டுகொள்ள முயற்சி செய்வோம். நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.